வாங்க. தொடரா மும்பையை சமூக வலைதளத்தில் பின்தொடர்வதை பல ரசிகர்கள் நிறுத்திவிட்டாங்க. இதன் காரணமாக நம்பர் 1 அணியாக இருந்த மும்பை அணி தற்போது 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் இந்த செயல் குறித்து ரோஹித் சர்மா எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்திருந்தார். ரோஹித் சர்மா கோபமாக இருப்பதாகவும் அவர் வேறு அணிக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இதனால் ரோஹித் சர்மாவை சரிக்கட்டும் முயற்சியில் அம்பானி குடும்பம் ஈடுபட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் நடத்தும் பள்ளி ஒன்றில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரோஹித் சர்மா அவருடைய மனைவி ரித்திகா ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தாங்க. இதன் புகைப்படம் தற்போது வைரலாகி வந்தது. இதன் மூலம் மும்பை அணிக்கு ரோஹித் சர்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் அம்பானி குடும்பம் இந்த காயை நகர்த்தியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பகிர்ந்து மும்பை அணி மீது ரோஹித் சர்மாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும், அப்படி இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்க மாட்டார் என்றும் சில ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வராங்க. எனினும் இதற்கு விளக்கம் அளித்துள்ள ரோஹித் சர்மா ரசிகர்கள், மும்பை செய்தது மன்னிக்க முடியாத செயல் என்றும், நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரோஹித் சர்மாவின் குழந்தை பங்கேற்றதால் தான் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததாகவும், இல்லையெனில் தன்னுடைய கோபத்தை காட்டும் விதமாக புறக்கணித்து இருப்பார் என்றும் கூறி வராங்க. இந்த நிலையில் மும்பை கிரிக்கெட் அணியின் காட்ஃபாதர் போல விளங்கும் சச்சின் டெண்டுல்கர் அந்த அணியின் மென்டர் பதவியிலிருந்து விலகியதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. ரோஹித் சர்மா கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து சச்சின் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுது. மேலும் சச்சினின் சேவையை பாராட்டி நீதா அம்பானி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் செய்தி சமூக வலைதளங்களில் பரவியது. ஆனால் இது போலி செய்தியாகவும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை என்பதும் உண்மை. மேலும் ரோஹித் சர்மா நீக்கப்பட்டதால் சச்சின் பதவி விலக காரணமே இல்லை. மேலும் சச்சினின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணிக்காக விளையாடி வரும் நிலையில் சச்சின் ஏன் இந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்து வராங்க. சச்சினை மையமாக வைத்துதான் மும்பை அணியே உருவாக்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மாவுக்காக அவர் இந்த முடிவை எடுக்க மாட்டார் அப்படின்னு செய்திகள் வருது. மேலும் சச்சின் டெண்டுல்கருக்கும் அம்பானி குடும்பத்தினருக்கும் பிரிக்க முடியாத நட்பு இருக்கிறது. அம்பானி குடும்பத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சச்சின் ஒரு குடும்ப உறுப்பினர் போல கலந்து கொள்வார் என்று பலரும் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும்.
இதனால் இந்த முடிவை சச்சின் கனவில் கூட எடுக்க மாட்டார். இதே போல அம்பானி குடும்பமும் சச்சினை அந்த பதவியிலிருந்து நீக்காது என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்து வராங்க. டெல்லி அணியின் கேப்டனான ரிஷப் பண்ட் விரைவில் சென்னை அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் இன்று துபாயில் உள்ள கொக்கோ கோலா வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக அனைத்து அணி நிர்வாகங்களும் தீவிரமாக தயாராகி வராங்க. எந்த வீரர்களை எந்த அணி வாங்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலும் மீண்டும் ட்ரேடிங் முறை தொடங்குவதுதான் ரசிகர்களிடையே அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் குஜராத் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா திடீரென மும்பை அணிக்கு திரும்பி இருப்பது பல்வேறு புதிய கதவுகளை திறந்து விட்டுள்ளது. மேலும் அவர் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டதால மும்பை அணியின் சீனியர் வீரர்களான பும்ரா, சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் வெளிப்படையாகவே அதிருப்தியை வெளிப்படுத்தி வராங்க. இதனிடையே தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு அணிகளுக்கு அனாலிஸ்டாக இருந்த பிரசன்னா தனது ட்விட்டர் பக்கத்தில் நீல நிறம் கொண்ட ஜெர்சியை அணிந்த அணியிலிருந்து மஞ்சள் நிறத்தை ஜெர்சியாக கொண்ட அணிக்கு முக்கிய வீரர் மாறப்போகிறார். அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. ஒருவேளை இந்த ட்ரேட் வெற்றிகரமாக முடிவடைந்தாலும் இரு அணிகளுக்கும் நன்மை ஏற்படும் என்று பதிவிட்டிருக்கார். இது ரசிகர்களிடையே பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. மும்பை அணியிலிருந்து பும்ரா, ரோஹித் சர்மா அல்லது சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட 3 பேரில் யாரேனும் சிஎஸ்கே அணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் டெல்லி அணியும் நீல நிற ஜெர்சியை தான் பயன்படுத்தி வராங்க. இதனால அண்மை காலமா இந்திய அணி நட்சத்திர வீரர் ரிஷப் பண்ட் தோனியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருகிறார். தோனியின் வீட்டு நிகழ்ச்சிகள், பார்ட்டிகளில் ரிஷப் பண்ட் கட்டாயமாக இருந்து வராரு. அடுத்த சீசனுடன் தோனி ஓய்வு பெறும் நிலையில் அதே போல விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேனான ரிஷப் பண்டை கொண்டு தோனியின் இடத்தை நிரப்ப சிஎஸ்கே நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக பார்க்கப்படுது. ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் இன்று துபாயில் உள்ள கொக்கோ கோலா வளாகத்தில் நடைபெற உள்ளது. முதல் முறையாக ஐபிஎல் ஏலம் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் நடக்க உள்ளது. ஐபிஎல் ஏலத்தில் பங்கேற்பதற்காக மொத்தமாக உலகம் முழுவதில் இருந்து 1166 வீரர்கள் பதிவு செய்திருக்காங்க. அதிலிருந்து ஐபிஎல் அணிகள் தரப்பில் மொத்தமாக 333 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 333 வீரர்களில் 214 இந்திய வீரர்களும் 119 வெளிநாட்டு வீரர்களும் அடங்குவர். அதில் 10 அணிகளுக்கும் சேர்த்து 77 வீரர்கள் மட்டுமே தேவையாக உள்ளனர். அதில் 30 வெளிநாட்டு வீரர்களின் இடங்கள் நிரப்பப்பட வேண்டிய நிலை உள்ளது. இதில் அதிகபட்சமாக குஜராத் அணியின் கையிருப்பில் ரூபாய் 38.15 கோடி உள்ளது. அதே போல சிஎஸ்கே அணியிடம் ரூபாய் 31.4 கோடி கையிருப்பு இருக்கு. அதே போல குறைந்தபட்சமாக லக்னோ அணி கையிருப்பில் ரூபாய் 13.15 கோடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஏலம் வரலாற்று முதல் முறையாக ஏலத்தை பெண் ஒருவர் நடத்த இருக்காங்க. மகளிர் பிரீமியர் லீக் தொடருக்கான ஏலத்தை நடத்திய மல்லிகா சாகர் நடத்த உள்ளாங்க. இன்று இந்திய நேரப்படி மதியம் 1 மணிக்கு வீரர்களுக்கான மினி ஏலம் தொடங்க உள்ளது. இதனால ஐபிஎல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திடமோ, ஓடிடி உரிமை ஜியோ சினிமாஸ் நிறுவனத்திடமும் இருக்கு. அதற்கேற்ப இருதரப்பும் தொலைக்காட்சியில் மற்றும் ஓடிடியில் ஒளிபரப்ப உள்ளாங்க. இன்று ஐபிஎல் ஏலம் நடக்க உள்ள நிலையில் ரசிகர்களிடையே எந்த அணி நிர்வாகம் எந்த வீரரை வாங்கும் என்ற எதிர்பார்ப்பு நீடித்து வருது. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் பார்ப்போம். நன்றி.